Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஃப்ரீக்வெண்டா நீங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. வெயிட் லாஸ்ல இருந்தப்போ என்ன ஃபுட் எல்லாம் எடுத்தீங்க அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கலாம், டின்னருக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோலயே போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியா வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவு டு ரெடியூஸ் மை ஃபுட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது அவங்களோட சாப்பாட்டோட அளவை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற தட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். சின்ன தட்டு யூஸ் பண்ணுங்கள். 3 சைட் டிஷ் வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சோண்டு ரைஸ். அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் தட்டு நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் இருக்கும், சாப்பாட்டோட அளவும் குறையும், வெயிட் லாஸும் சீக்கிரமாக நடக்கும். டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. மார்னிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பாயில்டு ஐட்டம் எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச கடலை சாப்பிட்றது, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, அப்புறம் காணப்பயிறு வேக வச்சு சாப்பிட்றது. ஒரு நாள் வெஜிடபிள் சூப் குடிங்க, ஒரு நாள் சிக்கன் சூப் குடிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மார்னிங் ஃபுட்டே வந்து ரொம்ப மைல்டாகவே எடுத்துக்கோங்க. அதுவும் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது மட்டுமே பத்தாது அப்படின்னா கூடவே 2 முட்டை வேக வச்சு எக் ஒயிட் மட்டுமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து 2 சைட் டிஷ் தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சைட் டிஷ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், சாதம் கம்மியாக இருக்கணும். நிறைய சைட் டிஷ் பண்ணுங்கள், சாதம் கம்மியாக பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே ரெகுலராக வந்து ஒரு டம்ளர் தான் சமைப்பீங்க அப்படின்னா அதில் இருந்து கொஞ்சம் கம்மியாக அரிசி போட்டு கம்மியாகவே சமைங்க. நம்ம கம்மியாக சமைச்சா கம்மியாக தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம், சாதமும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நைட்டுக்கு மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுங்க. சிட்ரஸ் ஃப்ரூட் நைட்டு சாப்பிடாதீங்க. இந்த பைனாப்பிள், ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து வேற என்ன இருக்கோ அந்த நைட் டைமில் அது சாப்பிடாதீங்க. ஏன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். அதனால சிட்ரஸ் ஃப்ரூட் மட்டும் நைட் டைமில் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் மார்னிங் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே கூட நைட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 குட்டியாக ஒரு சப்பாத்தி, தால் கூட, இந்த பாசிப்பருப்பு தால் கூட சாப்பிடுங்க. இல்லைன்னா கஞ்சி குடிங்க. அந்த மாதிரி உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கூட வந்து மண்டே டு ஃப்ரைடே எல்லாமே கரெக்டாக நடக்கும். சாட்டர்டே சண்டே வந்து ஸ்கூல் லீவு. அதனால என் பையன் வந்ததும் ஃப்ரைடே என்ன பண்ணுவான்னா ப்ரொஜெக்டர் போட்டு இந்த படம் பார்க்குறது, இல்லைன்னா பிஸ்னஸ் கேம் விளையாடுறது, வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது மணி ஆக்கிடுவான். 1:30 மணி பக்கத்தில் ஆக்கிடுவோம். ஸோ நைட் வந்து லேட்டாக தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. ஒரு 9:30-10 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு 11:30 ஆகிடும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு 11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் மதியானம் பசிக்காது. 11:30க்கு தானே சாப்பிட்டோம், மதியானம் எப்படி பசிக்கும்? ஈவினிங் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும்தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட டயட்டை வந்து நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஃபேமிலி எல்லாரையும் நம்ம பார்த்துக்கிறோம், ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுல மட்டும் சோம்பேறித்தனம். நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். சிலர் கேட்டிருந்தீங்க, அவங்க எப்போவும் கம்மியாக தான் சாப்பிட்றாங்களாம், ஆனால் டயட் சார்ட் பார்க்கும்போது அவங்க சாப்பிட்றத விட ஜாஸ்தியாக தான் அந்த டயட் சார்ட்டில் இருக்குது. அதில் இருக்கிறத விட நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சில காரணம் இருக்குது. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். 9-10 மணி அதெல்லாம் ஆக்காதீங்க. மேக்ஸிமம் 8:30க்குள்ளே சாப்பிட பாருங்கள். அதே மாதிரி லஞ்ச் அப்படின்னா 1-1:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. டின்னரும் 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. கரெக்டான டைமுக்கு தான் சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். பசிச்சு தான் சாப்பிட்றீங்களா அதையும் பாருங்கள். ஃபைபர் ரிச் ஃபுட் அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபர், அதாவது நிறைய பொரியல், நிறைய காய்கறி வச்சு சாப்பிட்றீங்களா அதை பாருங்கள். கொஞ்சோண்டு ரைஸ் போதும். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. 2-3 வெஜிடபிள்ஸ் சேர்த்து நிறைய வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நான் சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணு, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நிறைய பேர் எந்த கொஸ்டினும் கேட்குறீங்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் மட்டும்தான் ஆகுமா இல்லை பெல்லி ஃபேட்டும் குறையுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் நான் சொன்ன டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். வாக்கிங் போனீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வாக்கிங் எல்லாம் போல் நான் வந்து வெயிட் லாஸுக்குன்னு எதுவுமே பண்ணலை. வாக் அப்படின்னு வாக்கிங் எக்ஸசைஸ் வரும், அதை தான் நான் ட்ரை பண்ணேன். 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் அப்படின்னு அதை போட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து தினமும் நடப்பேன். ஆனால் அந்த டைமில் வந்து நான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது. இது மட்டும்தான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுட்டு வந்து எப்போவுமே நான் எப்படி சாப்பிடுவேனோ அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ரிசல்ட் எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் நான் வந்து சரி இன்னும் இந்த ஒர்க் அவுட் வேணாம், நம்ம ஃபுட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு.
ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே வந்து வெயிட்டு ஈஸியாக குறையும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாட்டோட அளவை குறைச்சி உடம்பு குறைங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்குது, இல்லை கை வந்து தொங்கிட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து மசில் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாட்டோட அளவை குறைச்சி உடம்பு குறைங்க. நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி வந்து நைட் ஃப்ரூட்ஸ் தான். அப்படி இல்லைன்னா கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கிறது, இல்லைன்னா சப்பாத்தி, பாசி பருப்பு தால், அந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு மைல்டாக தான் சாப்பிடுவேன். நான் 7 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சிடுவேன். வெயிட் லாஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்து ஃபேஸ் நல்லா இல்லை. வெயிட் லாஸ் ஆகிடுச்சு ஆனால் ஃபேஸ் நல்லா இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ குண்டாக இருக்கும்போது நல்லா இருந்த, இப்போ ஒல்லியானதுக்கப்புறம் வந்து என்னமோ மாதிரி இருக்க, நல்லாவே இல்லை, வயசான மாதிரி தெரியுது, இன்னும் நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா அதை மட்டுமே பாருங்கள். ஏன்னா பேசுகிறவங்க நீங்கள் குண்டாக இருந்தாலும் பேச தான் செய்வாங்க, ஒல்லி ஆனாலும் பேச தான் செய்வாங்க. குண்டாக இருந்தால் உங்களுக்கு பின்னாடி பேசுவாங்க, எவ்வளோ குண்டாக இருக்கா பார்த்தியா, எவ்வளோ சாப்பிடுவா போல் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி பேசுவாங்க. இதே ஒல்லி ஆகிட்டா ஏன் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, எதுக்காக இப்படி ஆன அப்படின்னு துருவி 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 கேட்பாங்க. அதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா அதை மட்டும் பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்புறம் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் மாற்றி பாருங்கள். குண்டாக இருக்கும்போது வந்து எக்ஸல் போட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஃபிட் ஆனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்கள் மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக அழகாக இருப்பீங்க. தைராய்டு இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து உங்களை ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க, அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க அதெல்லாம் சொல்லலைங்க. ஆரோக்கியமானது தான் உங்களை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சுண்டல் வகைகள் எல்லாமே நைட் ஊற வச்சு மார்னிங் ப்ரெஷர் குக் பண்ணி உப்பு போட்டு சாப்பிடுங்க, நல்லது. எவ்வளோ மந்த் ஆச்சு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு வந்து 1 மாதத்துலேயே எனக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சு. 1 மாதத்துலேயே வந்து நான் மெதுவாக கம்மியாகிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ரெகுலராக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். 6 மாதம் ஆச்சு எனக்கு இப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. 6 மாதம் ஆச்சு. ஏபிசி ஜூஸ் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று நான் ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஜீரா வாட்டர் குடிக்கிறது, அப்புறம் வார்ம் வாட்டர் குடிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஏபிசி ஜூஸ் ட்ரை பண்ணேன். ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னா உங்களுக்கு அப்புறமா ரெசிபி தனியாக ஷேர் பண்ணுறேன். அது குடித்தேன். ஸோ எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். 1 மாதம் வந்து ஏபிசி ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பெல்லி ஃபேட் ரிடியூஸ் ஆச்சா, அவங்களுக்கும் சி செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வயிறு வந்து ப்ரெக்னென்ட் ஆன மாதிரியே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல்லி ஃபேட் வந்து குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பெல்லி ஃபேட் குறைஞ்சிருக்குங்க. ஏன்னா என்னோடய வயிறும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். குண்டாக இருக்கும்போது என் வயிறும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஓவராலாக வெயிட் ரிடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பெல்லி ஃபேட்டும் குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர்நூன் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கை குழந்தை வச்சுருக்கிறேன், ஸோ நைட் அவன் ரொம்ப லேட் பண்ணுறான், இல்லைன்னா மிட் நைட் எந்திரிக்கிறாங்க, அதனால் வந்து தூக்கம் போகுது, ஸோ ஆஃப்டர்நூன் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தூங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் தூங்கியே தீரணும், அப்போ தான் தூங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பிடாதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. வேணா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பசிக்குது அப்படின்னா மைல்டாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு பனானா இல்லைன்னா ஆப்பிள் இல்லை கொஞ்சம் கிரேப்ஸ், அந்த மாதிரி கொஞ்சமாக மைல்டாக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட லஞ்சை சாப்பிடுங்க. ஏன்னா லஞ்சை சாப்பிட்டு கண்டிப்பாக தூங்கக்கூடாது. அப்படி பண்ணால் நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகாது. ஸ்நாக்ஸுக்கு மூங் தால் ஃப்ரை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் ஹல்திராம் மூங் தால் ஃப்ரை சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. ஜங்க் ஃபுட்டே சாப்பிடாதீங்க. ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க, இல்லைன்னா வெஜிடபிள் சாலட் சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. பம்கின் சீட், வாட்டர்மெலன் சீட், ஆல்மண்ட், பிஸ்தா இதெல்லாம் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர், அதாவது வெறும் பேனில் இதெல்லாம் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா சாட்டே பண்ணி அதை க்ரன்ச்சியாக வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வச்சு ஸ்நாக்ஸுக்கு அதை சாப்பிடுங்க. அது ரொம்ப ஹெல்தி. மற்றபடி இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்கள் ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னாலும் வெயிட் லாஸ் ஆக முடியாது. வெயிட் லாஸில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆயிலி ஐட்டம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. மார்னிங் நைட்டு நான் சொன்ன மாதிரி அளவாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.
லன்ச்சு ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இன் பிட்வீன் பசிக்கும் போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் கிரேவிங்ஸ் வர்றது சாப்பிட்றது அதெல்லாம் ஓகே, மந்த்லி 1 or 2 times ஓகே. மற்றபடி வாரம் வாரம் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்ட ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். வெயிட் லாஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.